ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vlog வித் மஹி ஹோம். இன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி நான் காலையில் 5:30 மணிலேருந்து மத்தியானம் வரைக்கும் என்னென்ன வேலைகள் எப்படி செய்தேங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். காலைல 5:30 மணிக்கு எந்திரிச்சாலுமே நான் வீடியோ எடுக்கும்போது 5:45 ஆகிடுச்சு. பகல் வந்துட்டு வெளிச்சம் வந்துடுச்சு. இப்போல்லாம் அப்படி தானே, பகல் தானே அதிகமாக இருக்குது, ராத்திரி குறைவாக தானே இருக்குது. அதுக்கப்புறம் காலையில் நான் பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு ஃபஸ்ட்டில் சுடு தண்ணி தான் குடித்தது. அதுக்கப்புறமா தான் டீ போடுறதுக்காக கிச்சனில் வந்தேன். டீ வந்து கண்டிப்பாக எங்களுக்கு மஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னா பிள்ளைங்க பெரியவ வந்து காலையில் எந்திரிப்பா, 5 மணி அளவில் எந்திரிப்பா. அப்போ அவளுக்கு தூக்கம் கலக்கத்தில் இருப்பா இல்லையா, அப்போ ஒரு டீ போட்டு குடிச்சாச்சுன்னா அவள் ஃப்ரெஷ்ஷாக இருந்து படிப்பாள். இன்றைக்கி தான் லேட் ஆகிடுச்சு, அவளுக்கு எக்ஸாம் ஒன்றும் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சா. சப்போஸ் நான் எந்திரிக்கிறதுக்கு லேட்டானால் கூட அத்தை மேக்ஸிமம் சாயை போட்டு கொடுப்பாங்க. எங்கள் ஊரில் நாங்கள் டீயை சாயன்னு சொல்லுவோம். அத்தை வந்து டீ போட்டு கொடுப்பாங்க. நான் தான் போடணும்னு இல்லை. இன்றைக்கி நானும் அவளும் லேட்டாக எழுந்திரிச்சா, நான் எழும்பு நேரத்தில் அவள் எந்திரிச்சதுனால நானே டீ போட்டுக்கிட்டேன். எனக்குமே டீ போட்டு குடித்தாதான் அன்றைக்கி கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலைகள் செய்யறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் டீ எனக்கு ரொம்பவே மஸ்ட்டு. காலையில் எந்திரிச்சதுமே நான் டீ குடிக்கிறது தான் முதல் வேலையே. அதுக்கப்புறம் டீ கொதிக்கிற நேரத்தில் தானே நான் இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் வைக்கலான்னு இருக்கேன். அப்போ இட்லி சமைக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ்லேருந்து மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தேன். நான் எப்போவுமே ஒரு 4 நாளைக்கு தேவையான மாவு அரைச்சி வச்சுப்பேன். அப்படின்னா காலையில் இட்லி வைப்பேன், அன்னைக்கு நைட்டு இட்லி இருக்காது, அடுத்த நாள் காலையில் தோசை, அதுக்கப்புறம் நைட்டு மட்டும் தோசைக்கு எடுத்துப்பேன். அப்படி 4 நாள் நான் வச்சுப்பேன் தோசை மாவு. எனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். டீ கொதிக்கிற நேரத்தில் தானே நான் இட்லிக்கும் வச்சுட்டேன். இன்றைக்கி ஏன் ஃபஸ்ட்டில் நான் இட்லி வைக்கிறேன்னா, எனக்கு இன்றைக்கி விறகு அடுப்பில் சமைக்க வேண்டிய வேலை இல்லை. வீட்டில் அத்தை இன்றைக்கி இருக்காங்க. அத்தை இருந்தாச்சுன்னா நான் சாதம் வைக்கிறது வேண்டாம், அத்தையே பார்த்துப்பாங்க. அதெல்லாம் எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி உள்ள விலாகெல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் எப்போவுமே சோறெல்லாம் வைக்கிறது விறகு அடுக்கலையில் தான் வைக்கிது. எங்களுக்கு விறகு உள்ளதுனால அது இன்றைக்கி அத்தை வீட்டில் இருக்கனால அவங்களே பார்த்துப்பாங்க. நம்ம அந்த பக்கமே போக தேவையில்லை. அப்போ நான் டீ வைக்கிற நேரத்தில் தானே இட்லி வைக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். எப்போவுமே நம்ம ஒரே இடத்துலேருந்து ஒரு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தோன்னா காலையில் பிள்ளைங்களை விட முடியாது. அதே நேரத்தில் டீ கொதிக்கிற நேரத்தில் இட்லி வைக்கலாம், இல்லை வேறு பாத்திரங்கள் இருந்தால் க்ளீன் பண்ணலாம், இல்லை காய் கட் பண்ணால் காய் கட் பண்ணலாம். அந்த மாதிரி என்னென்ன வேலைகள் நமக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை செய்துட்டு இருந்தோன்னா கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே அந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோன்னா நமக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். காலையில் எப்போவுமே நம்ம அதே மாதிரி ஒரு வேலை செய்யும்போது இன்னொரு வேலை செய்தால் தான் ஸ்பீடாக பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு நம்மளால் அனுப்ப முடியும். அதே மாதிரி ஸ்டவ்லையுமே எப்போவுமே நாம் சமைக்கும்போது அதே ஸ்பூனை நம்ம தரையில் வைக்கணும்னு அந்த கவுண்டர் டாப்பில் வைக்க பார்ப்போம், ஸ்டவ்வில் வைக்க பார்ப்போம். அப்படி இல்லாமல் ஒரு தட்டை எடுத்து வச்சுட்டு அதில் எடுத்து வைக்கலாம். அது ரொம்பவே யூஸாக இருக்கும். நீங்கள் பொரியல் செய்யும்போதாகட்டும் எது ஆகும்போதும் நமக்கு கரண்டி இருக்குது இல்லையா, கரண்ட் நம்ம தரைன்னு சொன்னால் நான் கவுண்டர் டாப்பை தான் சொல்லேன், கவுண்டர் டாப்லேயோ ஸ்டவ் மேலேயோ வைப்போம். அப்படி இல்லாமல் இதே மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக அது ஒரு நல்ல பழக்கமாக உங்களுக்கு இருக்கும். எனக்கு அதுதான், நான் எப்போவுமே அப்படி பண்ணுவேன். இல்லை எதுவுமே கிடைக்கலைன்னா அந்த நேரத்தில் காய்கறி கட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அந்த கட்டிங் போர்டு இருக்குது இல்லையா, அந்த கட்டிங் போர்டுக்கு மேலே வைக்க பழக்கமும் உண்டு. கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு தட்டு வச்சு பழகிட்டிங்கன்னா அது ரொம்பவே உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும், மனசுக்கும் திருப்தியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி என்னை சின்னவ வந்து லேட்டாக எழும்பும். அவளுக்கு டீ போட்டு வச்சுட்டு அவளை வந்து எழுப்புனா தான் அவள் எழும்புவாள். பெரியவ அப்படிலாம் காலையில் எழுந்திரிப்பா. அதனால தான் டீ நான் சீக்கிரமாக, அவள் 6 மணி அளவில் தான் எழுந்திரிப்பாள். சின்னவன் 6 மணி 6:15 வரைக்கும் ஆகிடும். டீ போட்டு வச்சுட்டு நம்ம அவளை எழுப்பணும், அப்போ தான் எழுந்திரிப்பாள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட நல்ல நல்ல கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு போடுறதுக்காக எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டீ கொதிச்சாச்சுன்னா அப்படியே டீ போட்டு நானும் குடிச்சிட்டு அப்படியே பிள்ளைகளுக்கும் பெரியவளுக்கு மட்டும் கொடுத்துட்டு சின்னவளை எழுப்பணும். சின்னவளை எழுப்புவது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. சில நேரம் சீக்கிரமாக கூப்பிட்ட உடனே எந்திரிப்பா, சில நேரம் நான் போய் தட்டி எழுப்பினா தான் எந்திரிப்பா. அவள் எப்போவுமே மேக்ஸிமம் நைட்டு படிச்சுட்டு தூங்குறதானதால அவளை நான் கூடுதல் கம்பல் பண்ண மாட்டேன். பெரியவளுக்கு நைட்டு படிக்கிறத விடையும் காலையில் படிக்க தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்னவ வந்து மேக்ஸிமம் காலையில் ஜஸ்ட் ஒன்று ரிவைஸ் பண்ண தான் பாப்பா. 2 பேரும் 2 மாதிரி இருப்பாங்க. எல்லா வீட்லேயுமே அப்படி தானே இருப்பாங்க. நான் டீ குடிச்சிட்டேன். அதே மாதிரி பிள்ளைக்கும் கொடுத்தாச்சு. சின்னவளாக எழுப்பேன். அந்த நேரத்தில் தானே எனக்கு இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இட்லி எடுத்து அப்படியே சூடாகிறதுக்காக வச்சுட்டு இந்த நேரத்தில் தானே எங்களுக்கு பால் வந்தது. எங்களுக்கு பால் எப்போவுமே லேட்டாக தான் வரும். லேட்டுன்னா 6லேருந்து 6:30 மணிக்குள்ளாடி வந்துடும். முன்னாடியெல்லாம் 7 மணிக்கு வரைக்கும் ஆகும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சொசைட்டி பால் தான் வாங்குறது. நாங்கள் கூட்டுறவு இதில் இருக்கோம் இல்லையா, அதுலேருந்து தான் நாங்கள் பால் வாங்கிக்கிறது. நல்ல சுத்தமான பசும்பால் தான். அதை அப்படியே நான் கண்டெய்னரில் ஆக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இன்றைக்கி லெமன் ரைஸ் தான் பண்ண போகிறேன். ரொம்ப நாளான லெமன் வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டதுனால அது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. அதனால் நான் இப்போ கவுண்டர் டாப்பில் தட்டி எடுத்துக்கிட்டேன். அப்போ சாஃப்ட் ஆகுது வரை நம்ம தட்டி எடுத்தோம்னா லெமன் ஜூஸ் நமக்கு ரொம்பவே கிடைக்கும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். இந்த நேரத்தில் எங்களுக்கு சாதமும் அத்தை வடித்து கொண்டு கொடுத்துட்டாங்க. இப்போ டீ குடித்த பாத்திரங்களெல்லாம் கவுண்டர் டாப்பில் சேர்ந்துட்டு சிங்கில் அந்த நேரத்தில் பிள்ளைங்கள் படிச்சுட்டு இருந்தாங்களா. அப்போ சரி கார்டனை ஒன்று போய் பார்ப்போம், இன்றைக்கி என்னென்ன பூக்கள் பார்க்க. நான் ஃப்ரெண்டு வாசல் எப்போவுமே திறக்கும்போது என்னென்ன பூக்கள் பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். சிம்பிளான சமையலாக இருந்தால் ஒரு 5 நிமிஷமாகவே நான் கூட நிற்பேன். இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு கடகடான்னு ஓடிடுவேன். ஓடி போய் கிச்சன் வேலைகளை தான் பார்க்க ஆரம்பிப்பேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக வேலைகள் செய்யணும் இல்லையா. சீக்கிரமாக வேலைகள் செய்யணும்னா நம்ம இதே மாதிரி நம்மளை நாமே சந்தோஷமாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் சீக்கிரமாக நமக்கு ஸ்பீடாகவே வேலை செய்ய முடியும். எனக்கு அப்படி தான். இது என்னோடய கீரை தான், பொன்னாங்கண்ணி கீரை. ஒரு வாட்டி நான் ஒரு கட்டி கீரை வாங்கிட்டு வீட்டுக்கு அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்டை மட்டும் நட்டு வச்சு தான் எனக்கு இவ்வளவு கீரை கிடைக்கிது. இப்போ கண்டிப்பாக எனக்கு நிறையவே கீரை கிடைக்கிது. இது வந்து முல்லை செடி தான். இதில் எனக்கு இப்போ நிறையவே அரும்பு வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி எங்கள் செடியில் இவ்வளோ பூக்கள் தான் பூத்துருக்கு. இப்போ சோறு வடித்து அத்தை கொண்டு வச்சதுக்கு கூடயே கஞ்சி தண்ணியும் வச்சுட்டாங்க. நான் பிள்ளைங்க காலையில் சாப்பிட்டுட்டு போகும்போது கஞ்சி தண்ணி உப்பு போட்டு குடிக்க செரு சூடோடு குடிக்க கொடுத்து விடுவேன். குடிச்சிட்டு தான் அனுப்புவேன். ஏன்னா அவங்க ஸ்பீடாக சாப்பிடுவாங்க, கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போவாங்க. இது கஞ்சி தண்ணி ஆகும்போது எனர்ஜி கிடைக்கும்ல, குளுக்கோஸ் தானே. அதனால் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு 1 டம்ளர் உப்பு போட்டு குடிக்க வச்சுட்டு தான் அனுப்புவது உண்டு. அதுக்கப்புறம் இட்லிக்காக நான் சட்னி வைக்கிறதுக்காக தான் வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வேலையாக நம்ம ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிவிட்டு இது எண்ணெய் விட்டுட்டு நான் உளுந்து பருப்பும் தூரம் பருப்பு தான் விட்டுக்கிட்டேன். ஏன்னா கடலை பருப்பு தீந்து போச்சு. அதனால் தூரம் பருப்பு சேர்த்துக்கிட்டு காஞ்ச வத்தலும் போட்டுவிட்டேன் காரத்துக்கு. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கும்போது தான் என்னோடய கொழுந்தனாரோட ஒய்ஃப் தங்கச்சியில் தான் வந்து பசலைக்கீரை தை கொண்டு வந்து தந்தால் என்ன நடுறதுக்கு நேரம் இல்லாதனால இப்படி ஒரு கிண்ணத்தில் வச்சு தண்ணியை விட்டு வச்சுக்கிட்டேன். இந்த நேரத்தில் தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாகவே தக்காளி வதங்கும். அதுக்காக தான் தக்காளி போட்டுட்டு நம்ம வதக்குது. இது வதங்குற நேரத்தை என்னோடய பொண்ணு பெட்டு அரேஞ்ச் பண்ணிட்டா. சின்னவ நான் சொல்லிவிட்டு அவள் எல்லா நாளும் பண்ண மாட்டா, சில வேளை பண்ணுவாள். இப்போவே நம்ம சொன்னால் பிள்ளைங்க கேட்பாங்க இல்லையா. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் போட்டுக்கிட்டேன். இவ்வளவுதான். இது சூடானதுமே நமக்கு சட்னி ரெடி ஆகிடும். இந்த பேனில் தானே நான் இன்றைக்கி லெமன் ரைஸும் பண்ணலான்னு இருக்கேன். இதே மாதிரி ஒரே பாத்திரத்தில் நம்ம எல்லா வேலைகளும் செய்தாச்சுன்னா பாத்திரம் க்ளீன் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். லெமன் ரைஸும் ரெடி பண்ணிட்டேன். இந்த பக்கம் மீன் நான் மசாலா தேய்ச்சி நேற்றைக்கே வச்சுருந்தேன் முந்தின நாள். அதை எடுத்து ஃப்ரை பண்ணதுக்காக போட்டுட்டேன். மீனோட ஸ்மெல் வீட்டில் வருங்கிறதுனால நான் ஜன்னல் அப்படியே திறந்து போட்டுப்பேன்.
அப்போ ஸ்மெல்லெல்லாம் வெளியில் போயிடும். இந்த நேரத்தில் எனக்கு குக்கிங் வேலைகள் ஏகதேசம் முடிஞ்சதுனால நான் ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்குள்ளாடி சட்னிக்கும் அரைச்சிட்டேன். சூடானோன்னே அரைச்சதுக்கப்புறம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா நான் பார்த்துக்கிட்டோன்னா நான் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் லூஸாக வேணாலும் ஆக்கிக்கலாம். அது டைனிங் டேபிளில் வச்சாச்சு. இனி பிள்ளைங்க ரெடியாகி வந்தோடனே அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். இந்த நேரத்தில் நான் மெதுவாக பாத்திரங்கள் க்ளீன் பண்ணதுக்காக வந்துட்டேன். எப்போவுமே எல்லாமே நான் க்ளீன் பண்ண மாட்டேன். நம்ம டீ போட்ட பாத்திரங்கள் சின்ன சின்ன பாத்திரங்கள் எல்லாம் மேக்ஸிமம் க்ளீன் பண்ணி வைப்பேன். முன்னாடி அப்போ பண்ணிகிட்டு இருந்தேன். சில வேளை இப்போல்லாம் என்னாச்சுன்னா சில வேளை என்னால் பிள்ளைங்களுக்கு நான் கொண்டு விட்டு கூட்டிகிட்டு வரணுங்கிறதுனால என்னால் பிள்ளைங்களுக்கு லேட் ஆகிடுமோ அப்படிங்கிறதுனால சமையலை முடிச்சுட்டு மட்டும்தான் இப்போ பாத்திரம் கழுவுது. அதுலேயும் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். திரும்ப ரெண்டாவது செய்கிறது அப்படியே போட்டுட்டு திரும்ப போயிட்டு ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் ரெண்டாவது க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது காக்காவுக்கு தான் நான் சாதம் வைக்கிறேன். நான் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா சின்ன திவ்யா வந்து குளிச்சுட்டு வந்துட்டு அது காக்காவுக்கு எடுத்து வைப்பாள். ரெடி பண்ணி மட்டும் நான் வச்சுப்பேன். டைனிங் டேபிளில் எல்லாமே வந்தாச்சு. நீ அவங்க வந்தாச்சுன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், தலை கட்டணும். அதுக்குள்ளாடி நானும் ரெடி ஆகிட்டு வந்துடுவேன். அத்தை தான் சின்னவளுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் கொண்டு விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா முந்தின நாளில் மீன் குழம்பு இருந்தது. எனக்கு அதுவே போதுமாக இருந்துச்சு. அதனால் அதை நான் சூடு பண்ணதுக்காக வச்சேன். அதில் நான் என்ன செய்வேன்னா 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணினா பச்சை தண்ணி இல்லை, நம்ம சுடு தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல அந்த தண்ணி சேர்த்து ஓப்பனாக வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுப்பேன். 5 நிமிஷம் திறந்து வச்சு கொதிக்க வச்சு எடுப்பேன். அதுக்கப்புறம் தான் மூடி போடுவேன். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இது பண்ணியாச்சுன்னா மீன் குழம்பு சூப்பராக புதுசாக வச்சது போல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நேரத்தில் பாத்திரமும் க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சன் வேலைகள் முடிஞ்சு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நான் டிவி பார்த்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்த உடனே ரெஸ்ட் எடுக்கலை, கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு. சரி வேலைகளை முடிச்சுட்டு நமக்கு இருக்கலாமேன்னு சொல்லிட்டு இருந்தேன். டிவி பார்க்கும்போது ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. உடனே ரெஸ்க் எடுத்துகிட்டு வந்து அது இன்னும் பாட்டிலில் எடுத்து வைக்கல. அதனால் எனக்கு சாப்பிடுக்கு மட்டும் எடுத்துகிட்டு பாக்கி அப்படியே பாட்டிலில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு. சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லாதப்போ டக்குன்னு பசிக்கிற நேரத்தில் ரெஸ்க் இருந்தாச்சுன்னா நமக்கு சாப்பிடலாம். முன்னாடியெல்லாம் எனக்கு பிடிக்காது. இப்போ ஏலக்காய் ஃப்ளேவரில் வர ரெஸ்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. அதுக்காக டெய்லியும் கொடுத்தா ஸ்நாக்ஸுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, இடையே சாப்பிட்டுப்பாங்க. நானும் அத்தையும் இது சாப்பிடுவோம், எங்களுக்கு பிடிக்கும். ஏலக்காய் ஃப்ளேவரில் உள்ளது நல்லாவே இருக்கும். இது அப்படியே அடைச்சி வச்சாச்சுன்னா இது நீ ரொம்ப நாளைக்கு வரும். 2 ரெஸ்க் எடுத்தால் போதும். அப்படியே சாப்பிடும்போது நம்ம சோம்பேறித்தனம் இருந்தால் கூட அதே மாதிரி போயிடும். அதுக்கப்புறமா அது வழக்கம் போல் கோழிகளை திறந்து விடுறதுக்கு நான் வந்துட்டேன். கோழிகளை திறந்து விட்டுட்டு அவங்க கூட இருக்கும்போது தான் டைம் போகிறதே தெரியாது, எனக்கு சீக்கிரமாகவே போயிடும். அந்த நேரத்தில் துணிகளும் துவைக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கோழிகளை திறந்து விடுற நேரத்தில் அதுங்களை பார்த்துட்டே எனக்கு துணி துவைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாக உடம்பு முடியாமல் இருந்ததுனால நான் துணி துவைக்கல. அதனால் துணி சேர்ந்துடுச்சு. துணி சேர்ந்தாதான் துவைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அன்னன்னைக்குள்ள துணிகள் துவைச்சாச்சுன்னா ஈஸியாகவே இருக்கும். நான் துணிகள் இப்போது துவைச்சி போட்டாச்சுன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய அசையிலையே நான் தண்ணி வடியக்காக போட்டுப்பேன். இப்போ பாருங்கள், பக்கத்து வீட்டில் லதா வீட்டில் உள்ள கோழி தான் வந்திருக்கு. இது வான் கோழி, இன்னும் வளரலை, இன்னும் வளர்றதுக்கு இருக்குது. இந்த கோழிகள் இங்கே வந்தாச்சுன்னா இங்கே உள்ள குஞ்சு கோழிகள் பயந்து ஒதுங்கிட்டு இருப்பாங்க. அதனால் இங்கே வர விடுறதில்லை. நான் மேக்ஸிமம் அதை அந்த பக்கம் போகிறதுக்கு விரட்டிட்டு தான் இருப்பேன். அப்படியே துணிகளும் துவைச்சாச்சு. எப்படி துணிகள் துவைச்சி முடியும் போது 12 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. நான் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் இல்லையா, அதனால தான். வேறு வேலைகள் எல்லாம் தீர்ந்துடுச்சு. சப்போஸ் ரெஸ்ட் எடுக்கலைன்னா இந்த நேரத்திலே நமக்கு எந்த வேலைகள் வேணாலும் செய்யலாம். இந்த மாதிரி நீங்களும் பிளான் பண்ணி பாருங்கள். ஈஸியாகவே உங்களால் வீட்டு வேலைகளை செய்து முடிச்சுட்டு உங்களுக்கான நேரத்தை பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.